பெரியார் யூனிவர்சிட்டியுடைய சொத்தை ஒரு கொள்ளையடிக்கிறார் அபாண்டமான குற்றச்சாட்டு, பொய்யான குற்றச்சாட்டு. நியாயமாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கம்பெனி. பாஜக தலைவர் திரு கே அண்ணாமலை ஒரு IPS அலுவலராக இருந்து கொண்டு அவர்கள் பேசுவது குழந்தைத்தனமாக இருக்கிறது. கூட்டர் ஃபவுண்டேஷன் நகலை வாங்கி நீங்கள் கொடுத்த பேட்டி சரியா சரியில்லையா என்பதை நீங்களே மறுபேட்டி கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு வரும். பெரியாருடைய பல்கலைக்கழகம் என்று சொல்லிவிட்டு அவர் பெயர்கள் வைத்து கொண்டு பெரியாருடைய சிலைக்கு மாலை போடாதவர் அவர் ஒரு பிஜேபியினுடைய பற்றாளர். அதனால பிஜேபி மாநில தலைவர் அவரை சப்போர்ட் பண்ணி ஒரு அறிக்கை விடுறார். நீதான் எல்லாம் சொல்லிட்டியே, எழுதிட்டியே, உங்ககிட்ட நான் பேசுறதுக்குன்னு சொல்லி என்னை இழிவாக பேசி, குறிப்பாக என் சாதியை குறிப்பிட்டு இழிவாக பேசி நீ போடான்னு சொல்லிட்ட. சாதியை குறிப்பிட்டு திட்டினார். ரிமாண்ட் ரெக்வஸ்டை ரிஜெக்ட் பண்ணி தள்ளுபடி செய்துவிட்டு அவரே பிணை வழங்கியிருக்கிறார். பிணை வழங்குகின்ற அதிகாரம் மேஜிஸ்ட்ரேட் கிடையாது. பெரியார் யூனிவர்சிட்டி என்ற பெயரை பயன்படுத்தி ஒரு தனியார் நிறுவனத்தை அவர் தொடங்கி இருக்கிறார். கட்டப்பட்ட கட்டிடத்தில் 2024 சதுர அடியை ஆண்டொன்றுக்கு 1000 ரூபாய் வாடகைக்கு ஒப்பந்தம் செய்து விடப்பட்டு விட்டது. ஒரு மாசத்துக்கு பாத்தீங்கன்னா 80 ரூபாய் வாடகை வருது. பயன்படுத்தின பணம் எல்லாம் பல்கலைக்கழகத்தினுடைய பணமா? எல்லாம் பல்கலைக்கழக பணம். ஒரு காசு கூட அந்த தனியார் கம்பெனி செலவு செய்யவில்லை. பல்கலைக்கழகத்தின் ஒரு அங்கம் என்கிறார்கள். எப்படி அது அங்கமாக முடியும்? அரசு அனுமதி இல்லை, ஆட்சி மன்ற குழுவின் அனுமதி இல்லை. அந்த இடத்த மிஸ்யூஸ் பண்ணி எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு சம்பாதிக்கலாம். கோடிக்கணக்காக சம்பாதிக்க முடியும். ஏனெனில் 2024 சதுர அடி பல்கலைக்கழக கட்டிடம், அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. துணைவேந்தர், பொறுப்பு துணைவேந்தர், சில துறைத்தலைவர்கள் எல்லாரும் அவர் சாதியை சார்ந்தவர்கள். நான் சாதியை குறிப்பிட விரும்பவில்லை, ஆனால் சாதிய பாகுபாடு இருக்கிறது. நியாயம் கிடைக்கும் என்று நினைக்கிறேன். நியாயம் எனக்கல்ல, நியாயம் மக்களுக்கு, அந்த மாணவர்களுக்கு, அந்த பல்கலைக்கழக ஊழியர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு கிடைக்கும் என்று நான் நினைக்கிறேன். அரசு பணியில் செய்து கொண்டு பல்கலைக்கழக ஊழியராக இருந்து கொண்டு தனியார் கம்பெனியை பதிவு செய்தே தவறு. அது நடத்தை விதிமுறைகளை மீறுவதாகும். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். இன்றைய நேர்காணலில் பேராசிரியர் இளங்கோவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேர்காணலை காணுகின்ற சமூக அக்கறையுடைய மக்களுக்கும் சமூக அக்கறையோடு செயல்படும் அரண்சைக்கும் வணக்கம், நன்றி கூறி இந்த நேர்காணலில் நான் பங்கேற்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி சார். சேலம் பெரியார் யூனிவர்சிட்டி சமீபமாக பல்வேறு சர்ச்சைகளை சிக்கினதை பார்த்தோம். ரொம்ப கடந்த 2018 இருந்தே பல்வேறு சிக்கலுக்குள்ள அந்த யூனிவர்சிட்டியோட பிரச்சனைலாம் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். பல்வேறு முறைகேடுகள் நடக்குது, பிரச்சனை நடக்குது அப்படின்ற அந்த அலிகேஷன்ஸ் வந்துட்டே இருக்கு. இப்போ அது உச்சத்தை அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் கைது செய்யப்பட்டாரு. அதுவும் ப்ரிவென்ஷன் ஆஃப் SCST ஆக்ட்ல ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட்ல கைது செய்யப்பட்டாரு. அதுக்கப்புறம் அவர் ஜாமீன்ல வெளியே வந்துட்டாரு. என்ன நடந்துட்டு இருக்கு இந்த பிரச்சனையில? ஏன்னா பாக்குற மக்களுக்கு பேசிக்கா ஒன்று புரியும், ஏதோ அந்த யூனிவர்சிட்டியில பிரச்சனை அப்படின்றது மட்டும் தான் தெரியும். என்ன நடந்துட்டு இருக்கு, ஏன் துணைவேந்தர் கைது செய்யப்பட்டாரு, ஒரு துணைவேந்தரனுடைய வேலை என்ன, அதற்கு மாறாக துணைவேந்தர் ஜெகநாதன் என்ன பண்ணாரு? பெரியார் பல்கலைக்கழகம் 1997 தொடங்கப்பட்டது. தொடங்கப்பட்ட நோக்கம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் கல்வி நலனை பேணுவதற்காகவும், கல்வி வாய்ப்பை அளிப்பதற்காகவும், கல்வி பெற்ற இளைஞருக்கு வேலை வாய்ப்பை பெருக்கவுமே இந்த பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது. ஏனோ தெரியவில்லை, தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து இன்று வரையில் ஊழலில் சிக்கி திளைக்கின்றது. நான் பெரியார் பல்கலைக்கழக தொழிலாளர்களுடைய சங்கத்தினுடைய சட்ட ஆலோசகரும் அதன் கௌரவ தலைவருமாக இருக்கிறேன். என் கவனத்திற்கு அங்கு நடக்கக்கூடிய முறைகேடுகள், பணி நியமன முறைகேடுகள், டெண்டர் முறைகேடுகள், சாதிய பாகுபாடு, இவையெல்லாம் என்னிடம் தொழிலாளர் தொழிற்சங்க தோழர்கள் எழுத்து மூலமாகவும் ஆய்வடியாகவும் சொல்லுவார்கள். பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தராக இருக்கக்கூடிய ராமசாமி ஜெகநாதன் என்பவர், அவரோடு இணைந்து பணியாற்றக்கூடிய பொறுப்பு பதிவாளர் குட்டியண்ணன் தங்கவேல் என்பவரும் சேர்ந்து கணினி அறிவியல் துறையில் வேலை செய்யக்கூடிய இணை பேராசிரியர் செங்கான் சுரேஷ் என்பவரையும் இணைத்து கொண்டு
பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் கல்வியியல் தொழில்நுட்பத்துறையில் பேராசிரியராக இருக்கும் ராம் கணேஷ் ஆகிய 4 பேரும் கூட்டாக சேர்ந்து கோயம்புத்தூர் கம்பெனி பதிவாளர் அலுவலகத்தில் ஒரு தனியார் கம்பெனியை பதிவு செய்துள்ளனர். 14/9/2023 அந்த கம்பெனி பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த கம்பெனியுடைய மூலதனம் ஒரு பங்கு 10 ரூபாய் வீதம், ஒவ்வொருவரும் 10,000 பங்குகளை பெற்று 1 லட்சம் செலுத்தி அவர்கள் இப்போது இயக்குநராக செயல்பட்டு வருகிறார்கள். இந்த நிறுவனம் தனியார் நிறுவனம். அதனுடைய பெயர் பெரியார் யூனிவர்சிட்டி டெக்னாலஜி ஆண்டர்பிரனர் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் என்பதாகும். அந்த பெரியார் யூனிவர்சிட்டி என்ற பெயரை பயன்படுத்தி ஒரு தனியார் நிறுவனத்தை அவர்கள் தொடங்கி இருக்கிறார். அரசோட இடத்துல அந்த யூனிவர்சிட்டியோட பேரை பயன்படுத்தி ஃபோர்ஸ் பண்ணி அவங்களுக்கான ஒரு நிறுவனத்தை தொடங்கியிருக்காங்க. மோசடி செய்து, ஃபோர்ஜி என்று சொல்வது மிக சாதாரண சொல். மோசடி செய்து ஒரு தனியார் நிறுவனத்துக்கு இவர்கள் தான் 4 பேர் தான் டைரக்டர்ஸ், இவர்கள் தான் சொந்தக்காரர்கள், இவர்கள் பேரில் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது வலைத்தளங்களில் எல்லாம் கிடைக்கும். நேரடியாக வலைதளங்களுக்கு போனீங்கன்னா அது கிடைக்கும். அது ஒரு மோசடி என்பதால் நான் அறிந்தவுடன் எனக்கு எப்பொழுது தெரியும், அந்த நிறுவனம் அங்கே தொடங்கப்பட்டாங்க, ஆட்கள் அந்த வேலைலாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நிறுவனம் பதிவு செய்யப்பட்டது 14/9/2023. ஆனால் மார்ச் 24 அதில் செயல்பட தொடங்கிவிட்டது. கட்டப்பட்ட கட்டிடத்தில் 2024 சதுர அடியை ஆண்டொன்றுக்கு 1000 ரூபாய் வாடகைக்கு ஒப்பந்தம் செய்து விடப்பட்டு விட்டது. அங்கே பூட்டருக்கான அலுவலகம் திறக்கப்பட்டு அந்த பல்கலைக்கழகத்தில் வேலை செய்யக்கூடிய விஷ்ணுமூர்த்தி என்ற பிரிவு அலுவலர் மனைவி தான் அதுக்கு பொறுப்பு. மாதம் மட்டுக்கு 30,000 ரூபாய் கொடுத்து நல்ல லட்சக்கணக்கில் செலவு பண்ணி அந்த அலுவலகத்தை ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க. அது மார்ச் மாதத்தில் நடந்தது. எழுத்து மூலமாக அவங்க பயன்படுத்தின பணம் எல்லாம் பல்கலைக்கழகத்தினுடைய பணமா? எல்லாம் பல்கலைக்கழக பணம். ஒரு காசு கூட அந்த தனியார் கம்பெனி செலவு செய்யவில்லை. கேட்டால் துணைவேந்தர் சொல்கிறார், இந்த பூட்டர் நிறுவனம் இட் இஸ் அன் ஆர்ம் ஆஃப் தி பெரியார் யூனிவர்சிட்டி, பல்கலைக்கழகத்தின் ஒரு அங்கம் என்கிறார்கள். எப்படி அது அங்கமாக முடியும்? அரசு அனுமதி இல்லை, ஆட்சி மன்ற குழுவின் அனுமதி இல்லை, யாருக்குமே தெரியாது. முதலாக 6/11/2023 அன்றுதான் ஆட்சி மன்ற குழுவுக்கு ஒப்புதல் கோரி அந்த அஜெண்டா பொருளை ஃபார்வர்ட் செய்கிறார்கள். அந்த அஜெண்டா 6/11/2023 விவாதிக்கப்பட்டது. அதை பற்றி எனக்கு தெரிவிக்கப்பட்டது. நான் ஒரு வழக்குரைஞர் என்பதாலும் எனக்கு சொல்லப்பட்ட தகவலை யார் சொன்னார்கள் என்று வெளியே சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு சொல்லப்பட்ட தகவலை எழுத்து மூலமாக தமிழக அரசு உயர்கல்வித்துறை செயலாளருக்கு நான் எழுத்து மூலமாக அனுப்பினேன். காரணம், அவர் பதவி வழி ஆட்சிக்குழு உறுப்பினர், பெரியார் பல்கலைக்கழகத்துக்கு அரசுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது என்று எழுதி நடவடிக்கை எடுக்க கோரினேன். 7ஆம் தேதி எழுதிய அந்த கடிதத்துக்கு டிசம்பர் 23 வரை எந்த தகவலும் பதிலும் இல்லை. அரசு செயல்படாததால் நான் சேலம் சென்று அங்கு கருப்பூர் காவல் நிலையத்தில் எழுத்து மூலமாக ஒரு புகாரினை அளித்தேன். புகார் அளிப்பதற்கு முன்பாக நான் ஜெகநாதன் அவர்களை, ராமசாமி ஜெகநாதன் வைஸ் சான்சலர் அவர்களை சந்திக்க சுமார் 1 மணி இருக்கும். நான் பல்கலைக்கழகத்துக்கு சென்றேன். பல்கலைக்கழகம் சென்றபோது அவரை சந்தித்தேன். ஏனென்றால் ஏற்கனவே துணைவேந்தர் பதிவாளர் மூலமாக என் மீது 3 புகார்கள் காவல்துறையில் கொடுத்திருக்கிறார். காவல்துறையில் கொடுத்து பெரிய பூட்டர் ஃபவுண்டேஷன் பற்றி இவர் தப்பா செய்தி சொல்றாரு, இவர் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி கமிஷனர் ஆஃப் போலீஸ் சேலம் அவர்களுக்கும் கருப்பூர் காவல் நிலையத்துக்கும் அவர் கடிதம் அளித்திருந்தார். அது தொடர்பாக கருப்பூர் காவல் நிலையத்திலிருந்து என்னை தொலைபேசியில் அழைத்து, நீங்கள் உங்களை விசாரிக்க வேண்டியிருக்கிறது, புகார் தந்திருக்கிறார்கள், நீங்கள் வர வேண்டும் என்றார்கள், நீங்கள் காவல் அழைப்பானை அனுப்புங்கள், நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டேன். இது தொடர்பாக துணைவேந்தரை சந்தித்து ஐயா அந்த மீட்டிங்ல சந்திக்க செல்லும்பொழுது அவர் காரில் ஏறதுக்கு எதிரில் வந்துட்டார். அவரை நான் நின்று அவருக்கு வணக்கம்னு சொல்லிட்டு, ஐயா இது மாதிரி நான் புகார் அனுப்பினேன், நீங்கள் அதுக்கு பதில் சொல்லியிருக்கணும்,
புகாரை போய் காவல்துறையில் கொடுத்துருக்கீங்க, எதுக்காக நீங்கள் காவல்துறையில் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நீ தான் எல்லாம் சொல்லிட்டியே, எழுதிட்டியே, உங்கள்கிட்ட என்ன பேசுறதுக்குன்னு சொல்லி என்னை இழிவாக பேசி, குறிப்பாக என் சாதியை குறிப்பிட்டு இழிவாக பேசி நீ போடான்னு சொல்லிட்டார். இதுதான் நடந்தது. நடந்தவுடன் நான் நேராக கருப்பூர் காவல் நிலையம் சென்று என் கைப்பட 6 பக்க புகாரை எழுதி பூட்டர் நிறுவனம், அந்த பூட்டர் நிறுவனத்தோடு செய்து கொண்ட ஒப்பந்தங்கள் விவரங்களை எல்லாம் எழுதி இறுதியாக என்னை இவ்வாறு திட்டினார், இவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் எடுத்து புகார் கொடுத்தேன். அந்த புகாரின் அடிப்படையில் தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் வந்தது அங்கதான். ஆமா, அதனாலதான் அவர் என்னை நேரடியாக திட்டினார், நேரடியாக அவர் பயன்படுத்தினார், சாதியை குறிப்பிட்டு திட்டினார். உன் ஜாதி புத்தியை காட்டிட்டேன்னு சொன்னார். அடுத்து என் சாதியை பற்றியும் குறிப்பிட்டு சொன்னார். அதனாலதான் வந்து பிரிவென்ஷன் ஆஃப் 8 செக்ஷன்ல போட்டிருக்குங்க. 6 பிரிவுகள் இந்திய தண்டனை சட்டத்தின் கீழும், 2 பிரிவுகள் அட்டவணை பழங்குடியினர் தடை சட்டம் 1989 பிரிவு 3 உட்பிரிவு 1(6)(1)(s) கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். சாதாரணமா SC/ST ஆக்ட்ல வழக்கு போட்டாங்கன்னா செஷன்ஸ் கோர்ட்ல தான் அவங்களை ப்ரொடியூஸ், மாவட்ட அமர்வு நீதிமன்றம், அதுக்கு சிறப்பு நீதிமன்றம் என்று பெயர். ஆனால் அந்த சிறப்பு நீதி அன்றைக்கு இல்லை என்று கேள்விப்பட்டேன். அதனால் பொறுப்பு நீதிபதியாக இருந்த சேலம் மாவட்ட நடுவர், குற்றவியல் நடுவர், 2ஆம் நடுவர் முன்னாடி போய் ஆஜர்படுத்தியிருக்காங்க. அப்புறம் அந்த விசாரணை, அந்த ரிமாண்ட் ரெக்வஸ்ட்னு காவல்துறையில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த ரிமாண்ட் ரெக்வஸ்ட்டை ரிஜெக்ட் பண்ணி தள்ளுபடி செய்துவிட்டு அவரே பிணை வழங்கியிருக்கிறார். பிணை வழங்குகின்ற அதிகாரம் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு கிடையாது. பிணை வழங்குகின்ற அதிகாரம் செஷன்ஸ் அமர்வு நீதிமன்றத்துக்கு தான் உண்டு. அவரை வழங்கி இருக்கிறார். தமிழ்நாடு அரசுக்கு வந்து நோட்டீஸ் பண்ண, நான் அது மாதிரி பிரச்சனை நடந்துட்டு இருக்கின்றத நோட்டிஃபை பண்ணன்றதை தெரிவிச்சிருந்தீங்க. வேந்தருக்கு நீங்க ஏதாவது தெரிவிச்சிங்களா? ஏன்னா இன்னைக்கு துணைவேந்தர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஆளுநருடைய இன்ட்ரூஷன் இருக்குதான் நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு இருக்கோம். ஆளுநர் தானே நடவடிக்கை எடுக்க முடியும், ஆளுநர் தானே இது தொடர்பாக ஏதாவது. பல்கலைக்கழக நிர்வாகத்தை பொறுத்தவரை ஆளுநருக்கு பல்கலைக்கழக துணைவேந்தரை நியமிக்கும் போது 3 பொறுப்பு குழு அனுப்பக்கூடிய 3 நபர்ல ஒருத்தரை இவங்களை நியமிக்கலாம் என்று எழுதி தருவதுதான் அவர் வேலை. ஆனால் நியமனம் அரசு தான் செய்யும், அரசு தான் அரசு ஆணை பிறப்பிக்கும். அதன் பின்னர் பல்கலைக்கழக துணைவேந்தர் வேந்தராகத்தான் இருக்க முடியுமே ஒழிய பட்டமளிப்பு விழாவுக்கு தலைமை தாங்க முடியும், பட்டமளிப்பு விழாவினுடைய ஆவணங்களை கையெழுத்து போட முடியும். அதோட ஒரு வேலை முடிஞ்சு போச்சு. முறைகேடு சம்பந்தமா அவர் விசாரிக்கவே முடியாது. விசாரிக்கக்கூடிய அதிகாரம் பெற்றது அரசாங்கம் தான். இந்த விவகாரத்தை என்ன சொல்றாங்கன்னா, ஆளுநர் கூட ஒரு நெருக்கமா இருக்காரு, ஆளுநருடைய மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணாரு, அதனால உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடிக்கு எதிராக இருந்தாரு, அவருடைய இம்ப்ளிகேஷன்லாம் இப்படியான சர்ச்சைகள் வெடிச்சிருக்குன்னு இன்னைக்கு தமிழக பாஜக இதுல களமிறங்கியிருக்காங்க. அவர் ஆளுநருக்கு நெருக்கமா இருக்காருங்கிறது நெருக்கமா உள்ளவங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. நான் ஒரு தொழிற்சங்கம் நடத்துவேன். நான் ஒரு ஆசிரியர், நான் கல்லூரி ஆசிரியராக இருந்து எல்லா இயக்கங்களும் கலந்து விட்டுமான அவருக்கும் ஆளுநருக்குன்னு தொடர்புக்கு எனக்கு தெரியாது, தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். பொன்முடிக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அவர் கல்வி அமைச்சர், நான் கல்வி அமைச்சர் கடிதமே எழுதலையே, செக்ரட்டரிக்கு தான் எழுதுறீங்க. இது தொடர்பாக யாருக்கும் எழுதவில்லை, செக்ரட்டரிக்கு மட்டும்தான் எழுதினேன். அதனால இந்த கான்ட்ரவர்சி இவர்களாகவே உருவாக்குவதே ஒழிய இது எந்த அடிப்படையும் கிடையாது. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கொடுத்த பிரஸ் மீட்டை நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல ட்விட்டர் ஃபவுண்டேஷனை பத்தி பேசுறாரு, பெரியார் யூனிவர்சிட்டி பத்தி பேசுறாரு. குறிப்பா எல்லா பல்கலைக்கழகத்திலையும் இப்படியான ஃபவுண்டேஷன்ஸ்லாம் தொடங்கப்படும். அதுல அந்த மாணவர்கள் பயன்பெறுவதற்கு, மாணவர்கள் பயன்படுத்துவதற்கு, அதன் மூலமாக பல்கலைக்கழகத்துக்கு லாபம் வரதுக்கு பண்றதெல்லாம் எல்லாத்துலயுமே காமனான விஷயம் தான். இது ஏதோ புதுசா பண்ண மாதிரி சொல்றாங்க. குறிவைக்கப்படுறாரு ஜெகநாதன், பொன்முடியால குறிவைக்கப்படுறாரு, அதனாலதான் இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் நடக்குதுன்றதை அவருடைய சார்ஜா முன்னிச்சிருக்காரு. நீங்களும் அந்த பேட்டியை பார்த்திருக்க கூடும். உங்களுடைய மதிப்பீடு என்ன? பாஜக தலைவர் திரு கே அண்ணாமலை ஒரு IPS அலுவலராக இருந்து கொண்டு அவர் பேசுவது குழந்தைத்தனமாக இருக்கிறது. ஏனென்றால் பூட்டர் ஃபவுண்டேஷன் என்ற பிரைவேட் கம்பெனி, அந்த கம்பெனி பதிவாளர் சட்டத்தின் கீழ் இந்திய கம்பெனிகள் சட்டம் 2013 பிரிவு 8 கீழ் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. கம்பெனிக்கு உரிமையாளர் யார்? பெரியார் பல்கலைக்கழகம் அதுக்கு உரிமை கோர முடியாது, நிச்சயமாக கோர முடியாது சட்டப்படி. இவர்கள் பெரியார் பல்கலைக்கழகம் பெயரை பயன்படுத்தி மோசடி செய்வதற்காக பதிவு செய்திருக்கிறார். அது அண்ணாமலை கேள்வி கேட்க வேண்டும். எல்லா பல்கலைக்கழகம் இது மாதிரி இருக்கு, ஃபவுண்டேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரை பொதுவாக எல்லா பல்கலைக்கழகங்களும் இது போன்று ஃபவுண்டேஷனை வைத்து இதன் மூலம் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டை ஃபண்டு வாங்கி
கொள்ளையடிக்கிறார்களே தவிர, ஆனால் இதை போன்ற ஒரு தனியார் நிறுவனத்தை எந்த பல்கலைக்கழகத்திலும் நிறுவவில்லை. பெரியார் பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரையில் எந்த பல்கலைக்கழகம் இல்லாமல் ஒரு தனியார் கம்பெனியை ஈடுபடுத்தி செய்வது பெரியார் பல்கலைக்கழகம் முதல் முறை. நான் திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தில் ஆட்சிக்குழு உறுப்பினராக இருந்திருக்கிறேன். சென்னை பல்கலைக்கழகத்தில் கல்விக்குழுவில் இருந்திருக்கிறேன். எனக்கு நன்கு தெரியும். எந்த பல்கலைக்கழகத்திலும் இதில் அவர் 10ஆம் போற போது பேசி ஏன் என்ன தேவை இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு வந்து பல்கலைக்கழகத்துல ஒரு பிரச்சனை, பல்கலைக்கழகத்துல ஒரு முறைகேடு, மக்கள் நடுவுல ஒரு பெரிய ஒரு மக்கள் போராட்டம் இல்ல மக்கள் பிரச்சனை, அது அரசியல் நடக்குதான் நம்ம பார்த்திருக்கோம். ஒரு பல்கலைக்கழகம், அது அரசு நடத்தக்கூடிய பல்கலைக்கழகம், அந்த இடத்துல இஷ்யூஸ் இருக்குன்றது தொடர்ச்சியாக வந்துட்டே இருக்கு. இப்ப நீங்க கம்ப்ளைண்ட் முன்வைக்கிறீங்க, ஒரு ஃபவுண்டேஷன் இப்படி தவறாக அரசினுடைய இடத்துல அரசினுடைய பெயரை பயன்படுத்தி, பல்கலைக்கழகத்தினுடைய பெயரை பயன்படுத்தி ஒரு தவறாக பணம் ஈட்டி கொண்டு இருக்கிறார். அது மாணவர்களுக்கு பயன்பட வேண்டிய பணம் இல்ல மாணவர்களுக்கு செலவு செய்ய வேண்டிய ஒரு காசு, அதை வந்து சூட்டிட்டு இருக்காங்கன்றது உங்களுடைய சார்ஜா இருக்கு. இதுல சம்பந்தமே இல்லாம பாஜக ஆஜராகி ஜெகநாதன் வந்து ஒரு சரியான நபர் தான், ஜெகநாதன் பின்னாடி தான் நாங்க நிக்கிறோம், ஜெகநாதன் வந்து குறிவைக்கப்படுறார் அப்படின்ற இந்த தேவை எங்க இருக்கு? இங்க அரசியல் எங்க இருந்து வருது இந்த இடத்துல? அவருடைய பேட்டியை கண்ட பிறகுதான் நான் நண்பரிடம் விசாரித்த பொழுது ஜெகநாதன் அவர்கள் பிஜேபியினுடைய கட்சியினுடைய ஆதரவாளர். அவர் ஏற்கனவே அண்மையில் கவர்னரான சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை சந்தித்து அவர்களுக்கு மாலையிட்டு அந்த மாலை போட்ட படத்தை சிபி ராதாகிருஷ்ணன் தன்னுடைய எக்ஸ் பதிவேட்டில் பதிப்பிருக்கிறார் என்று என்னிடம் சொன்னார்கள். இரண்டாவது, பெரியாருடைய பல்கலைக்கழகம் என்று சொல்லிவிட்டு அவர் பெயர்கள் வைத்துக்கொண்டு பெரியாருடைய சிலைக்கு மாலை போடாதவர் இவர். அதிலிருந்து நான் அனுமானிக்கிறேன், யூகிக்கிறேன், அவர் ஒரு பிஜேபியினுடைய பற்றாளர். அதனால பிஜேபி மாநில தலைவர் அவரை சப்போர்ட் பண்ணி ஒரு அறிக்கை விடுறார். அங்கு எந்த ஒரு புது நல இயக்கம், எந்த ஒரு அரசியல் கட்சியும் இந்த நிகழ்வை கண்டித்தோ அறிக்கை விடவில்லை என்பது எல்லாரும் அறிய வேண்டியது. மாறாக எல்லா அரசியல் கட்சிகளும் அவரை கைது செய்ததை வரவேற்றுதான் செய்திக்கு ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கிறார் ஒழிய அண்ணாமலை தவிர வேற யாரும் ஜெகநாதனை பற்றி பேசல. ஏன்னா ஜெகநாதன் இப்பொழுது நான் புரிந்து கொள்வது என்னவென்றால் அவர் நிச்சயமாக ஒரு பிஜேபிக்காரராக இருக்க வேண்டும் என்பதுதான் எனக்கு அனுமானம். அரசினுடைய நடவடிக்கை வந்து எப்படி இருந்திருக்கு? நீங்க புகார் அளிக்கிறீங்க, இன்னைக்கு ஆல்மோஸ்ட் அவர் மீது கைது வரைக்கும் போயிருக்கு, ஏதோ ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கு அந்த விவகாரத்துல. உங்களுக்கு போதுமானதாக இருந்ததா? அரசினுடைய தலையீடு, அரசினுடைய இன்டர்வென்ஷன் எப்படி பாக்குறீங்க? 10 ஆண்டு காலமாக நான் பல பல்கலைக்கழகம் பற்றி புகார் எழுதியிருக்கிறேன். இந்த சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் பற்றி 2018 எழுதி கொண்டிருக்கிறேன். இதற்கு முன்றே இருந்த அரசு, குறிப்பாக சொல்ல போனால் பாப்பிரெட்டி பழனியப்பன் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தபோது இதையெல்லாம் வாங்கி குப்பை கூடையில் போட்டு விட்டார். அதற்கு அன்பழகன் அதை பற்றி கவலைப்படவில்லை. இந்த அரசு இப்பொழுது செயல்படுகின்ற சலனம் எனக்கு தெரிகிறது. அரசு என்னுடைய கோரிக்கையை அனுப்பி வைத்திருக்கிறேன், நடவடிக்கை எடுப்பதாக சொன்னார்கள். ஆனால் காவல்துறை போற வரையில் அவங்க நடவடிக்கை எடுக்கல. காவல்துறைக்கு சென்ற பிறகு சேலம் நகர காவல்துறை முறையாக சட்டப்படி அவர்கள் விசாரணை செய்து விசாரணை அடிப்படையில் ஒரு நடவடிக்கை மேற்கொண்டு இருக்கிறார்கள். காவல்துறை நடவடிக்கை பெற்ற பிறகு எனக்கு நிறைவாக இருக்கிறது. நியாயம் கிடைக்கும் என்று நினைக்கிறேன். நியாயம் எனக்கல்ல, நியாயம் மக்களுக்கு, அந்த மாணவர்களுக்கு, அந்த பல்கலைக்கழக ஊழியர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு கிடைக்கும் என்று நான் நினைக்கிறேன். இப்ப இந்த வழக்கினுடைய நிலை என்னவா இருக்கு? உங்களுடைய கோரிக்கை அப்படின்றது என்ன? இந்த விவகாரத்துல என்ன ஆக்ஷன் எடுக்கப்படணும்? என்னுடைய கோரிக்கையை, அரசுக்கு வைத்த கோரிக்கையை, அரசு பணியில் செய்து கொண்டு பல்கலைக்கழக ஊழியராக இருந்து கொண்டு தனியார் கம்பெனியை பதிவு செய்தே தவறு. அது நடத்தை விதிமுறைகளை மீறுவதாகும். அதற்கான நடத்தை விதிமுறை மீறுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த பூட்டர் ஃபவுண்டேஷனுக்கு பதிவு செய்தது 14/9/2023. ஆனால் அதற்கு முன்னரே 8 நிறுவனங்களோடு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு இருக்கிறது பெரியார் பல்கலைக்கழகம். அதில் கையெழுத்து போடும் பொழுது ஃபார் பியூட்டர் ஃபவுண்டேஷன் ரெஜிஸ்ட்ரார் இன்சார்ஜ் ஃபுல் அடிஷனல் சார்ஜ் என்று தான் கையெழுத்து போட்டிருக்கிறார்கள். மொத்தமா 9 கம்பெனி. அப்போ இது இல்லாம 8 கம்பெனிகள், எனக்கு 8 கம்பெனிகள். அந்த கம்பெனி ஒப்பந்தத்தையே நான் காவல்துறைக்கு சமர்ப்பித்திருக்கிறேன். அந்த இடத்த மிஸ்யூஸ் பண்ணி எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு சம்பாதிக்கலாம். கோடிக்கணக்காக சம்பாதிக்க முடியும். ஏனெனில் பூட்டர் ஃபவுண்டேஷனுக்கு வாடகை ஒப்பந்தம் 30 ஆண்டுகளுக்கு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு ஆண்டுக்கு வாடகை 1000 ரூபாய், ஒரு ஆண்டுக்கு வாடகை 1000 ரூபாய். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 80 ரூபா வாடகை வருது. சேலத்தில் 2024 சதுர அடி பல்கலைக்கழக கட்டிடம்
அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் ரொம்ப கெடுவாய்ப்பான விஷயம் என்னவென்றால், கோயம்புத்தூர் விவசாய பல்கலைக்கழகம் ஒரு ஒப்பந்தம் கூட்டி இருக்குது. அதுவும் ஒரு அரசு பல்கலைக்கழகம், விவசாய பல்கலைக்கழகம். விவசாய பல்கலைக்கழகம் எப்படி ஒப்பந்தம் போட முடியும்? ஒரு மோசடியான நிறுவனத்தோடு. ஏனென்றால் இந்த ஜெகநாதன் விவசாய பல்கலைக்கழகத்தின் மாணவர். இவர் அந்த விவசாய பல்கலைக்கழகத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவர் ஒப்பந்தம் போட்டிருக்காரு. இதை பற்றி தமிழக அரசு நடவடிக்கை இதை விசாரிச்சாலும் இன்னும் பல பல்கலைக்கழகங்கள்ல நடக்கிற முறைகேடுகள் வெளியே வந்துடும் போல. ஆமா. அதாவது விவசாய பல்கலைக்கழகம் அரசு பல்கலைக்கழகம். அவர்கள் எப்படி இவர் சொல்றாரு பூட்டர் வந்து பல்கலைக்கழகம் அங்கன்னு, அண்ணாமலை சொல்றாரு அங்கன்னு. அண்ணாமலைக்கு தயவு செய்து வேண்டுகோள் உங்கள் மூலியமா நான் என்ன வைக்கிறேன் என்றால், நீங்கள் கோயம்புத்தூர் கம்பெனி பதிவாளர் அலுவலகத்துக்கு சென்று அந்த நகலை வாங்கி, பூட்டர் ஃபவுண்டேஷன் நகலை வாங்கி, நீங்கள் கொடுத்த பேட்டி சரியா சரியில்லையா என்பதை நீங்களே மறுபேட்டி கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு வரும். வேற என்னென்ன சார் பிரச்சனை நடக்குது? ஏன்னா நீங்க போய் அவர் அப்ரோச் பண்ணீங்க, பேசணும்னு போனீங்கன்னு சொன்னீங்க. அப்போ உங்களே வந்து சாதி ரீதியாக இழிவுபடுத்தார் அப்படின்றத குறிப்பிட்டிருந்தீங்க. உங்களுடைய அனுபவத்திற்கு நீங்களும் பல இடங்கள்ல பல்கலைக்கழகத்துல வேலை பார்த்துருக்கீங்க, பேராசிரியர் வேலை செஞ்சிருக்கீங்க. மாணவர்களிடையே வேற ஏதாவது பிரச்சனை அந்த மாதிரி இஷ்யூ ஏதாவது உங்களுக்கு அட்ரஸ் ஆச்சா? பெரியார் பல்கலைக்கழகத்தில் சாதி ரீதியான வன்கொடுமை நாள்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது. உதாரணமாக நீதிபதி சந்துரு அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைத்திருக்கிறார்கள். அந்த குழு ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துக்கும் எழுதி, உங்கள் பல்கலைக்கழக சாதிய பாகுபாடு மாணவர்களிடையே, தொழிலாளர்களிடையே, ஆசிரியர்களிடையே இருக்குதான் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. கடிதம் போயிருக்கு. அந்த கடிதத்துக்கு ஜெகநாதன் ராமசாமிநாதன் குட்டியன் தங்கவேல் மூலமாக ஒரு வரி கடிதத்தை எழுதியிருக்கிறார். என்ன இருக்கிறது? எங்கள் பல்கலைக்கழகத்தில் சாதிய பாகுபாடு இல்லை, ஒரே வரியில். அது தொடர்பாக நான் நீதியரசர் அவர்களை முடமது கடத்த செய்தி ஒரு வரியில் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கொண்டு விட்டார் துணைவேந்தர். நீங்கள் முயற்சி செய்து மாணவரிடம், ஆசிரியரிடம், பெற்றோரிடம் சாதிய பாகுபாடு இருந்தால் அந்த செய்திகளை திரட்டி எனக்கு அழியுங்கள், நான் அரசுக்கு அறிக்கை தர வேண்டும் என்று செய்தி அனுப்பியிருக்கிறார். அங்கே ஆதி திராவிடர் பழங்குடியினர் பதவியிடங்கள் இதுவரை நிரப்பப்படவில்லை. எப்படி என்றால், பேராசிரியர் பதவி முதல் பதவி, அது நியமனம், அது ஓப்பன் காம்படிஷன். ரெண்டாவது பதவி ஷெட்யூல் காஸ்ட் வரணும். அதே போல் நூலகர் பதவி முதல் பதவி ஓப்பன் காம்படிஷன், ரெண்டாவது பதவி ஷெட்யூல் காஸ்ட் வரணும். பிசிக்கல் டைரக்டர் முதல் பதவி, ரெண்டாவது பதவி கொடுக்கணும். இன்றைக்கு தொடர்ந்து 4வது முறையாக முற்பட்ட வகுப்பினர், அதுவும் அவர் சாதியை சார்ந்தவரே லைப்ரரியனாக போட்டிருக்காங்க, பிசிக்கல் டைரக்டராக போட்டிருக்காங்க. அதை பற்றி நாங்கள் எழுதியிருக்கிறோம். எந்த துறையிலும் ஆதி திராவிடர் பழங்குடியினர் துறை தலைவராக ஆக முடியாது பார்த்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் 3 ஆண்டுக்கு ஒரு முறை ரொட்டேஷன் கொடுக்கணும். அது மாதிரி ஷெட்யூல் காஸ்ட் ரொட்டேஷன் அவர் கொடுக்கறதில்ல. 3வது, அவர் வீட்டில் வேலை செய்யக்கூடிய துப்புரவு பணியாளர்களுக்கு 3 நாள் பழைய சோத்தை போட்டு அடிமைகளாக நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த பல்கலைக்கழகத்தில் 638 தொழிலாளர்கள் வேலை செய்கிறார்கள். 79 பேர் மட்டுமே நிரந்தர பணியாளர்கள். மீதி எல்லா பணியாளரும் அத்துக்கூலிகள், தினக்கூலிகள். அவன் இன்னைக்கு வேணும்னா வருவாங்க. இப்போ பண்ணையில் வேலை செய்கிற மாதிரி இன்னைக்கு வேலைக்கு வான்னு சொன்னாலும் வரலாம், வேலைக்கு வராதன்னு வாயில தான் சொல்லுவாங்க, ரைட்டிங்கில் கொடுக்க மாட்டாங்க. அதே போல் அங்கே தொழிலாளர் சங்கத்தில் இருக்கக்கூடிய 4 பேரை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு. உங்கள் ஒரு பேராசிரியரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அங்கே எடுத்தேன் கவிழ்த்தேன்னு தான் நிகழ்ச்சி நடக்கிறது. சாதிய குடும்பிகள் வன்கொடுமைகள் நிறைய நடக்குது. அங்கே இருக்கக்கூடிய அட்டவணை பழங்குடியினருக்கு உரிமையற்ற ஆசிரியர்களாக அதில் என்னவென்றால் எல்லாரையும் மிரட்டியே அவர் நடத்திக்கிட்டு இருக்காரு. அவர் உள்ளூர்காரர். அவருடைய சாதியை சார்ந்தவர்கள் மட்டும்தான் அங்கே ஆயுதம் செலுத்தணும். துணைவேந்தர், பொறுப்பு துணைவேந்தர், சில துறைத்தலைவர்கள் எல்லாரும் அவர் சாதியை சார்ந்தவர்கள். நான் சாதியை குறிப்பிட விரும்பவில்லை, ஆனால் சாதிய பாகுபாடு இருக்கிறது. அதனால தான் அவர் ஈஸியாக என்ன பார்த்தோன்னு சொல்றாரு. நீ யார் என்ன கேட்கறதுக்கு? நீ கை கட்டி போக வேண்டியவன், வாய் பற்றி போக வேண்டியவன், உனக்கு என்ன ஸ்டேட்டஸு அப்படிங்கிறது தான் அவருடைய ஆட்டிடியூட். திஸ் இஸ் a general trend of all vice chancellors. Vice chancellors treat the university as their feudal land. They are feudal lords. The chancellor sitting at the helm of affairs is like Mannadi Mannan. Yeah, he is an emperor. And all the vice chancellors எல்லாரும் குறுநில மன்னர், they are chieftains. அங்கே கட்டுப்பாடே கிடையாது. ஒரு பல்கலைக்கழகம் நல்ல நோக்கத்தோடு ஒரு பல்கலைக்கழகத்திலே அரசு தலையிடக்கூடாது,
வெளியாட்கள் தலையிடக்கூடாது என்று கருதி அதற்கு ஒரு தனி ஸ்டேட்டஸ் ஆட்டோனமஸ் பாடி, தன்னாட்சி பெற்ற உயர்கல்வி நிறுவனம். இதில் யாரும் தலையிட முடியாது. அதில் பொறுப்புள்ளவர்கள் அந்த ஆட்சிக்குழு உறுப்பினர்கள். அந்த ஆட்சிக்குழுவில் அரசு அதிகாரிகள் பதவி வழி உறுப்பினராக இருக்க. ஆனால் வெட்கக்கேடான விஷயம், கடந்த 10 ஆண்டுகளில் இந்த அரசு செயலாளர்கள் எந்த விதமான ஈடுபாடும் பல்கலைக்கழகத்தில் அவர்கள் நிர்வாகத்திலே தலையிடல. பல்கலைக்கழக துணைவேந்தரும் வசூல் பண்ணி, இன்னும் சொல்ல போனால் பல பல்கலைக்கழகங்களில் பதிவாளர் பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை. இந்த இஷ்யூஸ் எல்லாம் அட்ரஸ் பண்றதுக்கு வேந்தரை மாற்றணும், வேந்தரை தமிழக முதல்வர் யாரா இருக்காங்களோ அவங்கள வேந்தரா மாற்றணும்ன்ற கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டு வருது. அது குறித்து உங்களுடைய பார்வை என்ன? இப்போ ஆளுநர் வேந்தரா போறது, அவர் தனியாக ஒரு மீட்டிங் போறாரு, அவர் சம்பந்தம் இல்லாம உயர்கல்வி துறையில இன்க்ளூட் பண்றாருன்ற குற்றச்சாட்டு ஆல்ரெடி நிலவிட்டு இருக்கு. அது தமிழக ஆளுநராக ஆர் என் ரவி வந்த பிறகு அவருக்கும் அமைச்சர் பொன்முடிக்கும் நடந்த பிரச்சனை எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு இருந்தோம், முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கும். ஸோ வேந்தராக தமிழக முதல்வரை போடணும், வேந்தராக அவர் கட்டுப்பாட்டுக்கீழ பல்கலைக்கழகம் வரணுன்ற குரலும் தொடர்ச்சியா வந்துட்டே இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது குறித்து உங்களுடைய இசை பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் இருக்கு. அந்த இசை பல்கலைக்கழகத்தில் முதலமைச்சர் தான் வேந்தர் என்று செல்வி ஜெயலலிதா சட்டம் கொண்டு 8 வருஷமா நடந்துட்டு இருக்கு. நல்லா தான் நடக்குது. அங்கே எந்த புகாரும் இல்லை, எந்த போராட்டமும் இல்லை. அங்கே நல்லா தான் நடக்கு. துணைவேந்தருக்கு இப்போ இருக்கக்கூடிய வேந்தர் கவர்னர் கண்டுகொள்வதே இல்லை. பன்வாரிலால் புரோஹித் இங்கே இருந்தார். நான் அவரை சந்தித்து வேலூர்ல ஒரு மனு கொடுத்தேன். அவருக்கு ஆங்கிலம் தெரியவில்லை. நான் கொடுத்த மனு, பல்கலைக்கழக பணம் பாழாகிறது, தொழிலாளர்களை வேலையிலிருந்து எடுத்தார்கள், நீதிமன்றம் தீர்ப்பளித்து விட்டது, அவர்களை எடுத்துக்கொள்ளாமல் பணம் பாழாகிறது என்று சொன்னேன். பன்வாரிலால் புரோஹித் பக்கத்துல கலெக்டர் ராமன் இருந்தார். அவரை பார்த்து இவர் என்ன சொல்றாருங்கிறார். அவங்க வேலை கேட்டு வராங்கன்னு ராமன் தவறாக சொல்கிறார். நான் கொடுத்த மனுவை கவர்னர் வாங்கி ராமன் கையில கொடுத்துட்டாரு. இதான் நடந்தது. இந்த துணைவேந்தர், இந்த வேந்தர்கள் என்று பதவி வகிப்பவர்கள் எல்லாம் அவர் எந்த காலத்திலும் ரோசையா இருந்தார். ரோசையா இருந்தா, ஐயா சிண்டிகேட் மெம்பர்லாம் நீங்க நாமினேட் பண்றீங்க, தப்பா பண்றீங்க, சரியா பண்ணீங்கன்னா அதெல்லாம் பெரியவங்களுக்கு தான் தர முடியும், சின்ன ஆளுங்களுக்கு தான் தர முடியாதுன்னாரு. அதனால நாங்கள் வேந்தர்களை சந்தித்தோம். தோழர் ஞானசேகரன், வேலூர் சட்டமன்ற தொகுதி ஞானசேகரன் இருந்தார். அவரோடு நான் சில பிரச்சனை கொண்டு வந்தேன். ஏன்னா அவர் ஒரு கல்விக்குழு உறுப்பினர், திருவள்ளுவர் பல்கலை கல்விக்குழு உறுப்பினர். அங்க போகும்பொழுது கூட எங்கள் மனுவை வாங்கினார், தபேதாரிடம் கொடுத்து விட்டார். அதனால நீ என்னை பொறுத்தவரை ஒரு யூனிவர்சிட்டி எஃபெக்டிவா ஃபங்க்ஷன் பண்ணா, whatever party may be in the helm of affairs, let the chief minister be the chancellor of the universities, and the teaching community and the workers community wholeheartedly welcomes the decision of the present government as well as Mrs. Jayalalitha's decision to appoint the chief minister to be the chancellor of all universities. எல்லாமே ஒரு காசு கூட கொடுக்கறது இல்லைங்க. எல்லா பணமும் அரசு பணங்க. கோடிக்கணக்கில் பணம் கொடுக்குறாங்க, கோடிக்கணக்கில் பணம் கொடுக்குறாங்க. ஆனால் அவங்கள கேளிக்க கூடாதுங்கிறாங்க. கேட்டா நான் கேள்விப்பட்டது கடந்த ஆட்சிக்குழு கூட்டம் நடக்கும் பொழுது ஜெகநாதன், ராமசாமி ஜெகநாதன், உயர்கல்வித்துறை செயலாளர், நீ கலந்து கொள்ள முடியாது, ஒரு ஆள் உங்கள் டெப்டி செக்ரட்டரி கலந்துக்கிட்டு இருக்காரு மீட்டிங்ல, நீங்க ஆன்லைன்லாம் வரக்கூடாது, வீடியோ கான்ஃபரன்ஸ் கிடையாதுன்னு கட் பண்றார். அதாவது துணைவேந்தர்கள் எல்லாம் தங்களை குறுநில மன்னரால் நினைக்கிறார்கள். தமிழக அரசினுடைய முடிவை நாங்கள் வரவேற்கிறோம். துணைவேந்தர் குறுநில மன்னர், வேந்தர் மன்னர், மன்னாதி மன்னன். வேந்தர் மன்னாதி மன்னன், துணைவேந்தர்கள் குறுநில மன்னர்கள். பல முக்கியமான பிரச்சனைகளை முன்வச்சிருக்கீங்க. குறிப்பாக ஒரு தனிப்பட்ட நபர் அவருடைய சாதிய இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் மற்ற அரசியல் தொடர்புகளை பயன்படுத்தி எப்படி அரசினுடைய பல்கலைக்கழகத்தை, மக்களுடைய பணத்தை எப்படி கொள்ளையடிச்சிட்டு இருக்காரு அப்படின்ற முக்கியமான தகவலை முன் வச்சிருக்கீங்க. மக்கள் முன்னாடி நம்ம வச்சிருக்கோம். மக்கள் பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.